வானகத்துதரணி மகிழ்வதாக. இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி உருவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலும் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் மொழி பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியா உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் கழிகூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொலியா இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை நான் வேண்டுகின்றேன். என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொழியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாரா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனத்தோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றுமுள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார்.
அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலே. நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் அருள்வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவே தான். சாவின் தழைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலே தான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனையாம் பெறாவிடில் பிறந்ததா எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையழித்த அளவில்லா பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவத்தின்னமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நாள் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது. இந்த இரவை குறித்தேன். ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திரு நிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோர்க்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பணியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான வெள்ளிலிருந்து உருவான இத்திரியை புனித திரு அவை தம் பணியாளரின் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்புக் கொடுத்து மாலை பலியை செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தழலாய் சுடர் விட்டெறியும்
இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியில் இருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது. மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலே தான் எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தழிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர் விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவே தான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்புக்குரியவர்களே, அனைவரும் மெழுகுதிரியை அணைத்துவிட்டு அமரவும். அன்புக்குரியவர்களே, பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வருகின்ற பொழுது நம் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருந்தார் என்பதை எடுத்து காட்டுவதுதான் இந்த பாஸ்கா திரி இப்பொழுது கொண்டு வரப்பட்டது. பாஸ்கா விழாவின் பொழுது யூத மரபுப்படி இந்த திரியை நடுவே வைத்து குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சூழ்ந்து இருக்க எவ்வாறு இறைவன் இவர்களை செங்கடலை கடக்கச் செய்தார், படைப்பின் தொடக்கத்திலிருந்து அவர்களை பராமரித்தார் என்பதை வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அதுபோன்றே நம் ஆண்டவர் இயேசு வழியாக இந்த பாஸ்கு திரியின் வழியாக கொலு வீற்றிருந்து
படைப்பின் துவக்கத்திலிருந்து எவ்வாறு இறை வல்லமை படைப்போடும் படைப்பின் உச்சமாகிய மானிடரோடும் இருந்தது என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு வழியாக நமக்கு திரு அவை எடுத்துரைக்க விரும்புகின்றது. எனவே இறைவன் எவ்வாறு இந்த உலகை படைத்தார் என்பதை மிக தெளிவாக நாம் முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்போம். ஒவ்வொரு வாசகத்திற்கு பிறகும் ஒரு மன்றாட்டு ஜெபிக்கப்படும். அந்த மன்றாட்டு ஜெபிப்பதற்கு முன்பாக இறை பாடல் பாடப்படும். எனவே வழக்கமாக இந்த வாசகம் வாசிக்கப்படுகின்ற நேரத்திலே உங்களுக்கு சூழல் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் உறக்கம் நன்றாக வரும். எப்பொழுது உன்னதங்களிலே வாசிக்கின்ற பொழுது ஆலயமனை ஒலிக்கின்றதோ அப்பொழுதுதான் விழிப்பு வரும். இடையில எப்போ எழும்புகிறோம் எப்போ உட்காருன்றது தெரியாமல் இருக்கும். ஆனால் இன்று 3 வாசகங்கள் தான் உன்னதங்களை பாடுவதற்கு முன்பாக 3 வாசகத்தையும் கவனத்தோடு நாம் செவி மடுப்போம். இறைவன் நம்மை எவ்வாறு தனிப்பெரும் அவருடைய சாயலிலே படைத்திருக்கின்றார் என்பதை முதல் வாசகம் வழியாக, எவ்வாறு இறைவன் நம்முடைய மூதாதையரை வழி நடத்தி வந்தார் என்பதை 2ஆம் வாசகத்தின் வழியாகவும் நாம் ஒவ்வொரு வாசகத்தையும் நாம் செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகிற்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்று, ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்று பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடியையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையையும் பிறப்பிற்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி விளைவித்து கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு, காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கு விண் விரிவினில் ஒளி பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளித்தர விண் வரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளித்தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார்.
மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தின் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரளான நீர் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இயற்கையிலுள்ள எல்லாவிதமான பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படியே உருவாக்கினார். அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகு எங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் ஆகியவற்றையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது உம்முடைய மாபெரும் செயல்களாகும். இறுதி நாள்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலுமாகும். மீட்படைந்தவும் மக்கள் இதை கண்டுணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். தொகுப்பு 14, இறைவார்த்தை 15 முதல் தொகுப்பு 15 இறைவார்த்தை 1 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ராயலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும்
குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியிரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பு மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைத்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்து ஓடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ராயேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு:
மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அரும் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை நாங்கள் உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் போர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புது பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ராயல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 54, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னை உருவாக்கியவர் உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனம் உடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கி எழும் சீற்றத்தால் இமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாள்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன் மீதும் சீற்றம் அடைய மாட்டேன் என்றும் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாத தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன். நீல கற்களால் உன் நிலைக்களத்தை நிறுவுவேன். உன் கால் மாடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிலைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் இறைவா என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் இறைவன் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். நீரோடை தேடிடும் மாநிலம் போல் என் ஆன்மா இறைவனை தேடுகின்றது. நீரோடை தேடிடும் மாநிலம் போல் என் ஆன்மா இறைவனை தேடுகின்றது. என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி நீரோடை தேடிடும் மாநிலம் போல் என் ஆன்மா இறைவனை தேடுகின்றது. நீரோடை தேடிடும் மாநிலம் போல் என் ஆன்மா இறைவனை தேடுகின்றது. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உலகின் ஒரே எதிர்நோக்கு நீரே. இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளை உமது இறைவாக்கினர்களின் வாயிலாக முன்னறிவித்தீர். இன்றைய காலங்களின் மறை நிகழ்வையும் வெளிப்படுத்தினீர். உமது தூண்டுதலால் அன்றி நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் வளம் பெறாது என்பதால் மக்களில் இறை ஆவல்களை கனிவுடன் பெருக செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணரும் பொருட்டு அவருடைய பிறப்பின் பொழுது வானதூதர்கள் மகிழ்ந்து பாடிய அதே கீதத்தை நாமும் பாடுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய இந்த திருவுருவ சிலையானது துகில் அகற்றப்பட்டு நம்முடைய பார்வைக்கு வைக்கப்படும்.
அதற்கு நாம் தூபமிடுவோம். இன்னும் சிறப்பாக ஒளியாகிய நம் ஆண்டவருடைய பலியானது இந்த திருப்பீடத்திலே நிறைவேற்றப்படுகின்றது என்பதை உணர்த்துகின்ற விதம் பாஸ்கு திரையிலிருந்து திரி ஏற்றப்பட்டு பீடத்தில் இருக்கின்ற இந்த 2 மெழுகுதிரிகளும் ஏற்றப்படும். பாடகர் குழுவினர் உன்னதங்களிலே பாட நாம் அனைவரும் இணைந்து நம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு அவரை புகழ்வோம். நடுகளிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். மாட்சிக்காக நன்றி நன்றி இறைவா. இணையில்லா விண்ணரசே ஆற்றல் கொண்டு இலங்கும். தேவ தந்தை இறைவனே, ஏக சுதனாய் ஜெனித்தவரே, இயேசுவே எங்கள் இயேசுவே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். பாவம் போக்குபவரே, எம்மில் இறங்குவீரே, பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்பீரே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீரே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீராண்டவர் நீருள்ளவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றீ. உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்கப் பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால்
கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த இயேசுவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு. ஒரு